பாலக்கோட்டில் தனியார் சொகுசு மதுபான பார் மூட வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் ஈடுபட்ட போது சீருடை அணிந்த காவலர் ஒருவரின் கையை தொண்டர் ஒருவர் கடித்த சம்பவம் அரங்கேறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்தில் உள்ள தக்காளி மண்டி அருகே செயல்பட்டு வரும் தனியார் சொகுசு மதுபான பார் அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகத்தினர் மாவட்ட செயலாளர் சிவா தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 200க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த தனியார் பாரால் பள்ளி குழந்தைகள், பெண்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அனைவரும் தலை குனிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருவதாகவும் எனவே இது போன்ற சூழ்நிலையை தவிர்க்க இந்த பிரைவேட் மதுபான சொகுசு பாரை இழுத்து மூட வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் கையில் பதாதைகளை ஏந்தி தனியார் பார் வளாகத்திற்குள் செல்ல முயன்றனர். அப்போது அருகே இருந்த காவல்துறையினர் கயிறு மூலம் தொண்டர்களை தடுக்க முற்பட்டனர். ஆனால் அதையும் மீறி உள்ளே நுழைந்து பார் கேட்டின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில்தான் தொடர்ந்து டிஎஸ்பி ராஜசுந்தர் தலைமையில் காவலர்கள் ஆர்ப்பாட்டங்களை தடுத்து முற்பட்ட போது தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த தொண்டர் ஒருவர் அருகே இருந்த சீருடை அணிந்த காவலர் ஒருவரின் கையை பிடித்து ஆக்ரோஷமாக கடித்துள்ளார். இந்த வீடியோவை தான் தற்போது திரையில் பார்க்க முடிகிறது. கூட்டத்தில் வந்த இந்த இளைஞர் மிகுந்த ஆக்ரோஷத்துடன் நடந்து கொள்ளும் நடவடிக்கைகளும் அவரின் செயல்களையும் காண முடிகிறது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினரை கைது நடவடிக்கை மேற்கொண்டுள்ள இந்த நிலையில் இந்த காவலரின் கையை கடித்த இளைஞர் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரியான முறையாக ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்பது தமிழக வெற்றி கழகத்தினரின் குறிக்கோளாக உள்ள நிலையில இது போன்ற இளைஞர் ஒருவரின் செயல் அம்பலப்பட்டு இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது.